அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி 10 ரூபா சட்ட இயக்கத்துடைய நிறுவனர் ரகு என்கின்ற ரகுநாதன். உலக வரலாறில் இந்தியாவில் தலை சிறந்த மாநிலம் எது என்றால் நம் புதுச்சேரி மாநிலம்தான். ஆட்சி அமைத்து 3 மாதமாக இலாக்கால் வழங்காமல் பலகட்ட புதுச்சேரி 10 ரூபா சட்ட இயக்கம் சார்பில் பலகட்ட போராட்டத்துக்கு மத்தியில் இலாக்கா வழங்கப்பட்டது. தற்காலிக சபாநாயகரை வைத்து 3 மாதமாக ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது. மக்களுடைய வரி பணத்தை எப்படியெல்லாம் வீணடிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு இந்த என்ஆர் அரசு செய்யும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கலாச்சார சீரழிவில் முதல் இடத்தில் நம் புதுச்சேரி மாநிலம் இருக்கிறது. குற்ற சம்பவத்தில் 3வது இடத்தில் புதுச்சேரி மாநிலம் இருக்கிறது. அரசு மருத்துவமனையில் காலாவதி மாத்திரை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் எது என்றால் நம் புதுச்சேரி மாநிலம். இந்தியாவுக்கே போலி மாத்திரை சப்ளை செய்யக்கூடிய மாநிலம் நம் புதுச்சேரி மாநிலம். கல்வியில் சீரழிந்து போன மாநிலம் புதுச்சேரி மாநிலம். மருத்துவத்தில் சீரழிந்து போன மாநிலம் நம் புதுச்சேரி மாநிலம். நம்மளுடைய மண்ணின் மைந்தர்களை சீரழிக்கக்கூடிய மாநிலம் புதுச்சேரி மாநிலம். உரிமை கேட்க வந்தால் காவல்துறையை வைத்து மிரட்டுவது, உரிமைக்காக போராடினால் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பது ஒரு மோசமான நிர்வாகம் என்றால் இந்த புதுச்சேரி நிர்வாகம். அது இந்த என்ஆர் ஆட்சியில் தான் இது நடக்கும். ஏனென்றால் சுதந்திரம் கிடைத்து 80 ஆண்டுகளாக ஆகிறது. 80 ஆண்டுகாலமாக ஒரு நல்ல அரசு அமையும் நினைத்து எதிர்பார்த்து கொண்டோம். இப்போது சர்வாதிகார ஆட்சி அமைந்து கொண்டு வெள்ளக்காரனே தேவலாம் என்ற அளவிற்கு நம் புதுச்சேரி நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கொள்ளையடிப்பவன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான். ஊழல் அதிகாரிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு நிரந்தரமாக ஒரே இடத்தில் பணி செய்கிறார்கள். நேர்மையான அதிகாரிகள் புதுச்சேரி மாநிலத்தை சுற்றி வருகிறார்கள். ஊழலுக்கு மட்டும்தான் தலை சிறந்த மாநிலம் புதுச்சேரி மாநிலம் என்பது இந்த அரசினுடைய செயல்பாட்டில் இருந்தே தெரிகிறது. மக்களே, நன்றி, வணக்கம். நாம் ஒரு முறை எல்லாம் சிந்தித்து பாருங்கள். சிந்திக்காமல் செயல்படுவதனால் ஊழல் ஆட்சியை நாம் தேர்வு செய்துவிட்டோம். நன்றி, வணக்கம்.